சுத்தமான கட்ட பிரம்மச்சாரி, சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. வாழ்க்கையில பொண்டாட்டின்னு ஒருத்தி வரல, அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த பாருங்க, எங்களை பத்தி எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? முதல்ல சாப்பிடலாம். ஏய் பொட்டலாங்க, வயிற்ற கவனிச்சுக்கலாம். மொத்தத்தை நானே தெரிஞ்சுக்கிறேன், வாங்க. நீங்க ராத்திரில 2 பாயில மாத்தி மாத்தி படுப்பீங்களா? இல்ல 2 பாய் விரிச்சிருக்கலே, அதனால கேட்டேன். ஏமா, எனக்கு கல்யாணமே ஆகாததுனால எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? புருஷன் பொண்டாட்டினா சேர்ந்து படுக்கணுமா? யார் புருஷன் யார் பொண்டாட்டி? எழுத்து விட்டு கோவிந்தசாமியும் பக்கத்து விட்டு குப்பமாலும் புருஷன் பொண்டாட்டி ராத்திரி இங்க தான் வந்து ஜோடியா படுப்பாங்க. அதனே பகல்லாம் தனியா இருந்துட்டு ராத்திரி மாத்திரம் இங்க வந்து ஜோடியா படுத்துக்கறா? விளையாடுறியா? இது உனக்கும் புருஷனுக்குமா? யார் என் புருஷன்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. 1000 தான் சண்டை இருந்தாலும், பச்சை முத்து கல்லானாலும் உனக்கு கணவன், புல்லானாலும் உனக்கு புருஷன். நீங்க என் கல்யாணத்துக்கு சாஸ்திரிகளா இருந்து மந்திரம் சொன்னீங்களா? இல்ல. சமையல்காரனா பந்தி பரிமாறினீங்களா? இல்ல. மேலக்காரனா தவில் வாசிச்சேளா? இல்லையே. மாப்பிள்ளை அடுப்புக்கு பெட்ரோல் மேக்ஸ் தூக்கிட்டு வந்தேளா? எதுவுமே இல்லாம நான் அவரை புருஷன் பொண்டாட்டி எப்படி முடிவெடுப்பேன்? நான் இங்க படுத்துக்கிறேன், நீங்க அங்க படுத்துக்கோங்க. அப்ப பச்சை முத்து எங்க படுப்பா? அவர் எங்க படுத்தா நேக்கு என்ன? திண்ணையில படுக்கட்டும் இல்ல தெருவில் படுக்கட்டும், அவர் தூங்கல. நீங்க யார் அழுதா? பச்சை முத்து, உன் பொண்டாட்டி உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காப்பா. இனிமே உனக்காச்சு அவளுக்காச்சு அவளை சமாதானப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு. நான் வெளியில படுத்துக்கிறேன். ஐயோ, என்னாச்சு? அப்பான்னு சொல்லிட்டு இப்படி அம்பன் தனியா விட்டுட்டு போறல. யார் அப்பா மாதிரி? நானா? உனக்கு அப்பாவா பாவாடை சட்டை தைச்சு கொடுத்தேனே? உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிப்பு சொல்லி கொடுத்தேனே? உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடினேனே? அப்புறம் எப்படி அப்பாங்கிற நீ? அப்பா மாதிரின்னு சொன்னல. சொன்னேன்ல, அப்பா மாதிரி சொன்னேன்ல. அப்பா சொல்றேன். இப்ப படு, மத்தத காலையில பேசிக்கலாம். பச்சை முத்து கதவை தாப்பா போட்டுக்கப்பா. என்ன மன்னிச்சிரு, நான் பல தடவை சொல்லிட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் உள்ளுக்குள்ள துடிக்கிற துடிப்பு உனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அந்த எண்ணமும் எனக்கு இல்ல. நீங்க ஆம்பளை, எப்படி வேணாலும் பேசுவேன், எதை வேணாலும் செய்வேன். நான் ஒரு பொம்மனாட்டி, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்ன பண்ண சொல்ற? அது சொல்லு. என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இது பாரு, ஒரு நல்ல மனுஷன் வேலையும் கொடுத்து வீடும் கொடுத்திருக்காரு. அவர் மனசு வேதனைப்படுத்தக்கூடாது. என்னது, என் பொண்ணுக்கு இன்னும் கோவம் தெரியலையா? பேசிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் பண்ணுங்க. இருக்க தலைவலி பத்தாதுன்னு இது வேற புதுசா ஒரு தலைவலி. பொண்டாட்டிங்கிறது பெரிய லொல்லுப்பா. என்னம்மா, குளிச்சிட்டியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். காலையில சாதாரணமா எல்லாரும் குளிப்பா, அதுக்கு எதுக்கு 3 தடவை வெரி குட் வெரி குட் வெரி குட்? இப்ப காலையில உன் மூட் எப்படி இருக்கு அத சொல்லுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எதுக்கு இந்த என்னம்மா அது? இதுக்கெல்லாம் விளக்க சொல்ல முடியுமா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அச்சச்சோ, என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேக்குறேன். என்ன எதையுமே நீங்க சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. எதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டதா நினைக்கிறீங்களோ கரெக்டா அது தப்பா தான் இருக்கும். காலையில உன் மூடு எப்படி இருக்குன்னு கேட்டேனா? நீ சந்தோஷமா இருக்கிறதா சொன்னியா? ஆமா. குளிச்சிட்டு வேற வந்து நிக்கிறியா? அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பொழுது விடிஞ்சா சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். ராத்திரி ஆனா ரொம்ப பயமா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பயத்துல 2:45 மணிக்கே எழுந்து குளிச்சிட்டதா அர்த்தம். என்ன பச்சை முத்து, உன் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டு போறா? உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் தீரலையா? பல்லு விளக்கணும், பேஸ்ட் இல்ல பல்பொடி பேங்க் லாக்கர்ல இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னாச்சுப்பா? பாத்ரூம் எங்க? பாத்ரூம் பாம்பேல இருக்கு. நான் என்ன கேள்வி கேக்குறேன்? உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னாச்சு? பாத்ரூம் அர்ஜென்ட். சாரி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சாரியா? என்னடா இது, கழுத்துல தாலியை காணோம். வணக்கம் சார். வணக்கம். நான் தமிழ் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர். அரவிந்தனை பத்தி தொழிலாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்க, பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பேட்டி கண்டு எங்க பத்திரிகையில வெளியிட போறோம்.
பச்சைமுத்து சார் ஏதோ இந்த அரவிந்தனை பத்தி விசாரிக்கணுமா? கூட்டிட்டு போப்பா. அந்த வேலை நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன். நீ போ. அரவிந்தன் தலைமறைவா இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் அவர் தலைமறைவா இருக்கிறதுனால எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த நல்லது இல்லை சார். தப்பு பண்றவனை வெட்டுறதுனால எந்த லாபம் எங்களுக்கு கிடையாது சார். தப்பு பண்றவனை திருந்தணும், நாங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு அவர் அருவாளை கீழே போட்டு நல்ல தலைவரா வரணும். நாங்க போறான்னு சார் அவர் பின்னாடி. இதை உங்க பத்திரிகை போடுவீங்க, உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆயிடும். அவன் ஒரு பெரிய லீடர் ஆயிடுவான். அவனை பார்த்து ஆளாளுக்கு அறிவாளிங்க திரிவானுங்க. அப்புறம் நாட்டுல சட்டம் ஒழுங்கு போலீஸ் இதெல்லாம் எதுக்குயா? தாயத்தை பேஸ் பண்ண போங்கயா வந்துட்டானுங்க. அவர் எவ்வளவு கொலை பண்ணிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆதரிக்கிறீங்க சார்? அதெல்லாம் கொலை இல்ல சார். தப்பு பண்ணவங்களுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்கல, எங்க அரவிந்தன் கொடுத்தாரு, அவ்வளவுதான். தப்பு பண்றவன்லாம் அரவிந்தன் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் வாழ சுட்டிட்டு இருக்கான். அவர் தொடர்ந்து விட்டணும் சார். அப்பதான் எல்லாம் பண்ணி இருந்தோமா? நாங்க பட்டு வெட்டிக்கு கனவு கண்டோம். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் எங்க இடுப்புல இருக்க கோவண துணி கூட உருவிட்டாங்க. இனிமே நாங்க கட்சி கொடி தான் கட்டணும், வேற துணியே இல்ல. அங்கங்க தப்பு செய்யற 4 பேர் குடல உருவினா தான் நாடு நல்லா இருக்கும். இது அரவிந்த் சார் செய்யறாரு. இதுல என்ன தப்பு? என்னம்மா துணி துவச்சிட்டு இருக்கியா? இல்ல சமையல் பண்ணிட்டு இருக்கேன். தமாஷா, பச்சைமுத்து எங்க? வேலைக்கு போயிருக்காரு. அப்படியா? இந்தா இதுல ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஒன்னா சமையல் பண்ணணும். ஓ நன்னா சமைப்பேனே. எங்க அப்பாக்கு நான் சமைச்சாதான் பிடிக்கும். 10 கிழமை சுட்டு அப்படியே வச்சேன்னா நல்லா இருக்கும். இந்த கன்றாவி அசைவ சாப்பிடுறவங்க கூட சைவ சாப்பாட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவா. இந்த வெஜிடபிள் வந்து ஐயோ என்ன பாவம் பண்ணிருக்கணும். முருகா இது என்ன சோதனை? ஐயோ என்னம்மா ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்தா உண்டா இருக்கான்னு அர்த்தம். ஏதாவது விசேஷம் இருக்கா? இது வேறயா? ஒரு முழு கோழிய முட்டை கட்டியாக்கி ஐயோ ரத்த கரையோட கையில கொடுத்துட்டு கேள்வி வேற கேக்குறீங்களா? அப்போ நான் நினைச்சது போல நீ ஐயர் வீட்டு பொண்ணு. ஆமா. மார்க்கெட்ல ஒரு பெரிய மாவை பார்த்தேம்மா. இன்னைக்கு ஏதோ நோம்பாமே. கல்யாணமான பொண்ணுங்க புதுசா தாலி சரடு கட்டிக்கணுமாமே. அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ என்ன செய்யற? இதுல கொஞ்சம் குங்குமத்தை வைக்கிற. அம்மன் படத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிடுற. இந்த தாலிச்சரடை எடுத்து கழுத்துல கட்டிக்கிற. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிற. நான் உங்க காலில் வேணா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். மத்ததெல்லாம் அடுத்த நோம்புக்கு பாத்துக்கல. என்ன விட்டுருங்க. அடுத்த நோம்பா? ஏம்மா தாலிச்சரடு ரெடி, குங்குமம் ரெடி, அம்மன் படம் ரெடி, ஆசீர்வாதம் பண்ண நான் ரெடி. அப்புறம் ஏம்மா அடுத்த நோம்பு? நீ ஐயர் வீட்டு பொண்ணு தானே? நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல? லவ்வர்ஸா? அவன் உன்னை எடுத்துட்டு ஓடி வந்துட்டானா? இல்ல இல்ல. நீ அவனை எடுத்துட்டு ஓடி வந்துட்டியா? அப்போ உங்க 2 பேருக்கு பின்னாடி உள்ள பிரச்சனை என்ன? தலைவிதி. தலைவிதி. ஒன்ன மாதிரி அதிகாரிகளுக்கு படிப்பு இருக்கா தகுதி இருக்கான்னு பார்த்து வேலை கொடுக்க கூடாது. இறக்கம் இருக்கா மனிதாபிமானம் இருக்கான்னு பார்த்து வேலை கொடுக்கணும். பாவி அநியாயமா இப்படி ஒரு உயிரை கொண்டுட்டியடா. யோ ஏயா கத்துற? உயிர் போக வேண்டிய நேரம் வந்தா போய் தான் தீரும். போய் வேலையை பாரு. நெல்லு. நடந்த விபத்துக்கு நீயும் நிர்வாகமும் தான் காரணம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாலுடைய உன்னை இந்த இடத்துல இருந்து விட மாட்டேன். இவங்க கிட்ட எல்லாம் நியாயமா கிட்ட கிடைக்காது. அடிச்சு கேட்கணும். சில கதவுகள் தட்டா திறக்காது, உடைக்கணும். இருங்க சார். அந்த தொழிலாளி உயிர் போனது காரணம் நீ உன் நிர்வாகம் ஒத்துக்கல. உன்னை உயிரோட விட மாட்டேன். ஒழுங்கா கழுத்து போட்டு கொடு. போடலன்னா என்ன என்னடா பண்ணுவ? நீயே ஒரு ஆர்டினரி கலாசி. இந்த மைன்ஸ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இந்த மைன்ஸ் பத்தி எனக்கு என்ன தெரியுமா நான் கேக்குறேன். சொல்றேன். This mine was started in the year 1963. In 50 square kilometers, there are 55,000 permanent laborers and 1 lakh contract laborers. There are 7,000 executives working 3 shifts a day, round the clock, with an annual turnover of 500 crore rupees. புரியல? வேற மொழில சொல்லுமா? ஹிந்தி में बोलना क्या? தெலுங்குல చెప్పనా? மலையாளம் எனக்கு அறியும். பரேட்ட. சிக்னேச்சர் ஆக்கோ. கையெழுத்து போடுறா. போடு. ஓகே, போடுறேன். இந்தா. பச்சைமுத்து. நடிப்பா.
நல்லா நடிச்சிருக்கியா? குட். எதுக்காக இங்க இருந்து கஷ்டப்படுற? கேக்குறல்ல. அரவிந்தா! என்னடா அது? பச்சை முத்து வந்தானே அரவிந்தனை மாத்திட்டான். அரவிந்தா உன்னை தேடி போலீஸ் வந்துருச்சு. காயத்ரி, காயத்ரி, சீக்கிரம் வா. சீக்கிரம் வாமா. என்னாச்சு? குளத்தை போட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் வாமா. ஆ